எக்ஸசைஸ் 5.3 ஃபுல்லி வந்து உனக்கு நேர்கோட்டின் இது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான். நேர்கோட்டின் சமன்பாடு காண்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மேலே இருக்கு பாரு, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இந்த இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாசிங் த்ரோ த பாயிண்ட்னு கொடுக்கல, பாசிங் த்ரோ த. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கவனிச்சுக்க, மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கணும் முதல்ல. சென்டென்ஸை நிறுத்திக்க. பாசிங் த்ரோ த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு முதல்ல நிறுத்திக்கோ. ஒரு பாயிண்ட்டை ஏன்னு எடுப்போம், டேய் கவனி, ஒரு பாயிண்ட்டை பின்னு எடுப்போம், லெட்னு எடுத்துட்டேன். ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. நடுப்புள்ளி கண்டுபிடிக்கண்டாமா, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. நான் அப்போயே சொன்னேன் உன்ட்ட, ரெண்டு புள்ளிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா x1 + x2/2 y1 + y2/2. ப்ராக்கெட் போட்டு எழுதி பழகுங்க. ப்ராக்கெட்டே போட மாட்டேறீங்க. பாயிண்ட்னா புள்ளி, புள்ளினா இதுக்கு பேர் புள்ளி இல்லை, இது டாட்டு. இந்த புள்ளி வேற, இது எண்டு மார்க் வைக்கிற புள்ளி அது இல்லை, இது கோஆர்டினேட். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி எக்ஸு இப்படி ஒய்ன்னு எழுதுனோம்னா இதுக்கு பேர் புள்ளின்னு நீங்கள் வாசிக்கிறோம் தமிழில், பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க, கோஆர்டினேட். ஆய அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, தொலைவுன்னு. ஆய அச்சு தூரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய அச்சு அப்படின்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் கோஆர்டினேட் ஆக்சஸ். கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படின்றது வந்து எக்ஸ் அண்ட் ஒய். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது எக்ஸில் உள்ள டிஸ்டன்ஸை குறிக்கிறது, அந்த இடத்த குறிக்கிறது. இது ஒய்யில் உள்ள இடத்த குறிக்கிறது. அது ரெண்டும் சேர்ந்து எழுதி தான் கோஆர்டினேட்னு சொல்கிறது, பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும். புள்ளின்னு சொன்னால் இந்த புள்ளி நினச்சிட்டு இருப்பான் பாதி பேர். இந்த புள்ளிலாம் பேசலை யாரும். இதுதான்டா புள்ளி, பாயிண்ட்டு. பாயிண்ட்டுன்னு சொன்னால் இந்த தான் வரைய இப்படி தான் யோசிக்கிறான். எனக்கு தெரியும், ஏன்னா சில பேர் குண்டக்க யோசிக்கும், அதனால சொல்கிறேன். இது வந்து பாயிண்ட் இல்லை, ஃபுல் ஸ்டாப்பு, கமா அப்படின்னு சொல்கிறது. கமான்னு வச்சோம்னா கண்டினியூ பண்ணி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப் வச்சா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த சென்டென்ஸ். இது பாயிண்ட் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸை குறிக்கிறது. எக்ஸில் இந்த இடத்துல உள்ள நம்பர் எக்ஸில் உள்ள இடத்துல நம்பரை குறிக்கிறது. இது ஒயில் உள்ள குறிக்கிறது. ரெண்டையும் சேர்த்தோம்னா அந்த மீட்டிங் பாயிண்ட் அந்த இடத்துல வைக்கிறது. அதான் 10th பிளாட் த பாயிண்ட்ஸ்னு சொல்லி 9th ஸ்டாண்டர்ட்லாம் குறிக்க சொல்கிறாங்க, 9th 8th. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் தைரியமாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாயிண்ட்டுன்னு. நீ என்னமோ பாயிண்ட் நினச்சிடாத, பார்த்துக்கோ தம்பி ராஜா. அவன் பேர் என்ன, சரண்ராஜ். பார்த்துக்குங்க, காணவில்லைன்னு சொன்னா வந்து நின்ட்டாப்புல. நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டான். பாரு, இந்த x1 y1 x2 y2 எழுதியாச்சு. சொல்கிறா குட்டி, 1 + 4/2 வாடா. கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள். y1 ப்ளஸ்ஸு ஏது தப்பா, இது தப்பாடா. அதான் மணி. சொல்லு. /2 ரைட்டு. இது என்ன வரும், 5/2. இதாண்டா தம்பி மிட் பாயிண்ட். ஜெயராம் புரியுதா? நெக்ஸ்ட் ஜெயராம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு பாரு ஜெயராம். அது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டிருக்காரு. மேலே பார்த்துக்க ஜெயராம், திரும்பாத. பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சென்டென்ஸ் எழுதுனோம்னா வெரி குட் ஜெயராம். ஒய்க்கு என்ன கொடுத்துருக்கும் பாரு ஜெயராம். அவ்வளோதான் ஜெயராம். இதோட நிறுத்திக்க ஜெயராம். இல்லை நான் நல்லவன் வல்லவன் அப்படின்னா இது அப்படி கிராஸில் மல்டியில் பண்ணணும். 2y ஈக்குவல் டு -3. -3 உள்ளே வந்தால் +3 ஈக்குவல் டு இவ்வளோதாக செய்து முடிக்க வேண்டும். தெரிஞ்சால் செய்யுங்கள், இல்லை என்றால் அதோடு நிறுத்தி கொள்ளலாம். சரியா சொல்கிறது? ஏய் சாண்டி பார்த்துக்கோ. அடுத்து செகண்ட் பேரலல் டு. சாண்டியை கொஞ்சம் சுறுசுறுப்பாக சேர்ந்து போக பாரு இவங்களோட. பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் நான் சொல்கிறாங்க பாரு, அது மாதிரி கவனத்தை செலுத்து. x ஈக்குவல் டு k. இதில் எக்ஸ் எது, இது எக்ஸு, இது ஒய். நான் வச்சுக்க ரைட்டு. x ஈக்குவல் டு 5/2 ஆன்சர். கிராஸ் கொண்டு வந்தால் 2x ஈக்குவல் டு 0. ஒரே இதிலே கொண்டு வந்துட்டேன். அப்படியே சுருக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. +5 அங்கிட்டு இருக்கு, கிட்ட என்ன. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். உனக்கு என்ன சிரமம் இருக்குது யோசி. ஆனால் இதெல்லாம் பையில செய்ய மாட்டாங்கடா. என்ன சார் சொல்கிறீ அப்படின்னு சொல்றியா? உண்மையை தான் சொல்கிறேன், செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னவோ மாதிரி தெரியும் இந்த கொஸ்டினை பார்த்தா. இந்த மிட் பாயிண்ட்டே மறந்துடுவாங்க. 2 பாயிண்ட் இருக்கு, என்ன செய்யறது, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ் ஆக்சிஸுக்கு மொதல் பாயிண்ட் எடுத்து செஞ்சிருவாங்க.
ஒய் ஆக்சிஸ்க்கு 2 பாயிண்ட் எடுத்து செஞ்சு விட்ருவாங்க. 2 கணக்கு இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது. நாங்கள் அப்படி தானே யோசிப்போம். மிட் பாயிண்ட் வாசிக்க மாட்டோம். ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பாயிண்ட் அந்த அதில் இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டு எடுத்துருவோம். ஒய் ஆக்சிஸ்க்கு இதிலேருந்து ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துருவோம். அவ்வளோதான், எனக்காக செஞ்சு வச்சுருவாங்க. கொஸ்டினை ஒழுங்காக வாசி, மிட் பாயிண்ட் கேட்டனால மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேரலல் டூன்னு ஒரு ஆன்சரு, பேரலல் டூ எக்ஸ்ன்னு கேட்டிருக்கு. தெரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த வார்த்தையை பார்த்துக்க. அதுக்கு தான் கொஸ்டினை ஒழுங்காக ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஆமாம், அவன் பாட்டில் பரீட்சை எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேணால் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல பார்த்தோன்னே சொல்லிடுறேன், சார் பரீட்சை எழுத வேணாம்னு சொல்லிட்டா சார் அப்படின்னு பேப்பரை கொடுத்துறேன். அவன் தான் புத்திசாலி. அப்படியே எழுதிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் என்னடா தம்பி பண்ணீங்களா, பரீட்சை தான் எழுத வேணாம் போட்டிருக்கு, இவ்வளோ நேரம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு வாங்கி. ஆமாம், உண்மை தான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து நம்ம புத்திசாலித்தனத்துக்கு உள்ளது. ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஆளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, எழுதுங்கப்பா அப்படின்னு, சூஸ் த பெஸ்ட் ஆம் இல்லைன்ற மாதிரி எதுவுமே மேலே எழுத வேணாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஆளுக்கு வேகமாக அடித்து கொடுத்துருவாப்புல. கடைசியில் பார்த்தா அது மேலே போட்டிருப்பாங்க எதையும் எழுத வேண்டாம்னு. தெரியுதா சொல்கிறது? அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனமாக இருக்கணும், ஏ டு இசட் படிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அங்கே போய் அப்புறம் மண்டையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பார்த்துக்க.